ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 25வது வாரத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சிறப்பான நாட்கள் பொது காலம் அப்படிங்கிற போது நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த வாரங்களில் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடவுள் விருந்து கொடுக்கிறார். நம்ம எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம். அதே போல் கடவுளும் உங்களுக்கு 3 வாசகங்களை கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, இந்த வாசகங்களின் அடிப்படையில் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய திட்டங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமைகளில் பிள்ளைகள் என்ன செய்யணும், இறைவார்த்தையை கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் மீண்டும் மீண்டும் நாங்கள் இதை திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு இந்த செய்தி போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அநேகர் சொல்லக்கூடியது, பிள்ளைகள் வழி மாறி போயிடுறாங்க. நான் நினச்சோம் இப்படிலாம் இருக்க மாட்டான், கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், பூச உதவியெல்லாம் செய்தார் தம்பி, என்னுடைய பொண்ணு பூச உதவியெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண் பெண் 2 பிள்ளைகளுமே நம்ம பிரிச்செல்லாம் பேச முடியாது. பிள்ளைகள் எல்லாருமே ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கட்டத்தில் கடவுளை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அநேகர் சொல்கிறாங்க. அவங்க தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தவறான ஒரு செயலை செய்கிறாங்க. மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். அதாவது அவங்க ஒரு மரமாக வளர்ந்து அவங்க நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அந்த கனி தான் வெளிப்படுத்தும், அவர்களுடைய செயல்பாடு. அப்போது அவர்கள் தவறான ஒரு செயலை செய்யும் போது பெற்றோர்கள் ரொம்ப அங்கலாய்த்து போகிறோம். ஏன்னா இது பெரிய அவமானமாக இருக்குது அவங்க செய்யக்கூடிய செயல்கள். இப்போ என்ன செய்கிறது, அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அவர்கள் இதயத்தில் வார்த்தை என்கிற விதை விதைக்கப்படாமல் போனால் அவர்கள் ஆலயத்திற்கு போய் கொண்டிருந்தால் கூட அது பலன் கொடுக்காது என்பதை தான் நம்ம சொல்ல வரோம். அப்போ வார்த்தை என்கிற மன்னாவை அவருடைய இதயத்தில் நம்ம விதைக்கணும், நம்மளும் விதைத்து கொள்ளணும். இப்போ ஒரு கணவன் இருக்கிறாரு, அந்த கணவருடைய வாழ்க்கை தவறாக இருக்குது அல்லது மனைவியினுடைய வாழ்க்கை தவறாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன மிஸ்ஸிங்னா, வார்த்தை என்கிற மண்ணா அவருடைய இதயத்தில் விதைக்கப்படாத நிலை. கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, ஒரு ஓரமாக உட்காடுறாங்க, பூசை பார்க்குறாங்க, நன்மை வாங்குறாங்க, வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு விவசாயி நிலத்தில் போய் உழுவுறாரு, நிலத்தை போய் பண்படுத்துகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, வந்துடுறாரு. திருப்பி போகிறாரு, நிலத்தை உழுவுறாரு, நிலத்தை பண்படுத்துகிறாரு, வந்துடுறாரு. செய்ய வேண்டியது என்ன, நிலத்தை எல்லாம் செய்துட்டு விதையை போடணும். விதை போட்டால் தான் விளைச்சலை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த விதை இல்லாத ஒரு நிலம் போல தான் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகள் மட்டுமல்ல, நிறைய பேர் இன்னைக்கு ஒரு பக்தி முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு அதில் திருப்தி அடைகிறோம். நம்ம பக்தி முயற்சிகள் நம்ம வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அது எல்லாம் எங்கே நம்மளை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா ஆண்டவருடைய விடுதலைக்கு, வார்த்தை என்கிற விடுதலைக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்ம அழுத்தி சொல்கிறோம், இந்த 3 வாசகங்களை நீங்கள் வீடுகளில் உட்காந்து வாசிங்க. ஒரு பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடமாவது நீங்கள் என்ன செய்யுங்க, உட்காந்து இந்த நற்செய்தியை வாசிக்கலாம். முதல் வாசகத்தை வாசிக்கலாம், இல்லை 2வது வாசகத்தை வாசிக்கலாம். வாசித்து அதில் என்ன சொல்கிறாங்க, 2வது வாசகத்தில் பவுலடியார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அல்லது நற்செய்தியில் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்கிறாரு என்று நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். வார்த்தையை அந்த பிள்ளைகளுடைய இதயத்தில் விதைக்கணும். அன்பியங்களில் இதை தான் செய்ய சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஒரு இறைவசனத்தை, பிடிச்ச இறைவசனத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஒரு அழைப்பு. ஆனால் அதை யாருமே செயல்படுத்தலை. இன்றைக்கி அன்பியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி திங்கிற, வடை சாப்பிட்ற, பஜ்ஜி சாப்பிட்ற இடமா மாறி போயிட்டு அது அப்படியே தொய்வடைஞ்சு போய் இன்றைக்கி அது ஒரு சண்டை சச்சரவுகளின் இடமாக மாற்றப்பட்டது. இது பிசாசு செய்த மிகப்பெரிய சதி. அது ஒரு அழகிய வடிவமைப்பு அந்த அன்பியங்கள் அப்படிங்கிறது. அதனுடைய திட்டம் என்னன்னா, வார்த்தை பிள்ளைகளுக்கு விதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் உணர்ந்து தான் திருச்சபையில் பெரியவங்க, நம்முடைய ஆயர் பெருமக்கள் அதை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை சரியாய் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில தான் அது அப்படியே சிதைக்கப்பட்டு கிடக்குது. அதனால நீங்கள் அன்பியத்துக்கு போகலனாலும் பரவாயில்ல, அன்பியத்துக்கு போகணும். நீங்கள் அது போக முடியல, 1000 காரணம் சொன்னாலும் உங்கள் வீடுகளில் உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இறை வார்த்தையை நீங்கள் உண்டு பிள்ளைகள் சாப்பிட வச்சு. இப்போ குழந்தை பிள்ளை சாப்பிடலன்னா நம்ம என்ன செய்கிறோம், ஊட்டி விடுறோம்.
ஸோ அதைத்தான் நம்ம இந்த இடத்துல செய்கிறோம். வார்த்தை என்கிற மன்னாவை ஊட்டி விடணும் பிள்ளைகள் உண்ணும்படியாக. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை அதில் உனக்கு என்ன பிடிக்குது சொல்லு. சும்மா நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஜெபம் பண்ணுறாங்களா, பிதாசன் போகிறாங்களா, அதில் பெருமை அடைகிறோம். சின்ன குழந்தைகள் ஓகே, அப்போ சின்ன குழந்தைகள் கை தூக்கி பிரைஸ் லார்ட் சொல்லு அப்படின்னோடனே பிரைஸ் லார்ட் சொன்னோடனே மகிழ்ச்சி அடைகிறோம், மகிழ்ச்சி. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது நின்றுடுது. அவங்களுடைய லேர்னிங் அப்படிங்கிறது உலகு சார்ந்த லேர்னிங்காக மாறிடுது. அதனால தான் என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் உண்மையை நோக்கி பயணிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த உண்மையை அறிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதைத்தான் இன்னைக்கு நமக்கு அவர் சொல்ல விரும்புகிறார். 3 வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது வாசகத்தில் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 4-7 முடிய. மீண்டும் 2வது வாசகம் பவுலடியார் திமோத்தேயுக்கு எழுதிய அந்த முதல் திருமுகம், அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1-8 முடிய. மீண்டுமாக நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி, அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 1-13 முடிய. இந்த 3 வாசகங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராரு. என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நேர்மையற்றவர்களை விவிலியத்தில் பாராட்டுகிறார்களா? விவிலியத்தில் நேர்மையற்ற ஒரு மனுஷனுக்கு பாராட்டு கிடைக்குதா? இன்னைக்கு ஒரு சந்தேகம். ஒருத்தர் என்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டார். இந்த பகுதியை, நற்செய்தி பகுதியை வாசிச்சுட்டு அந்த நற்செய்தி பகுதியில் வரக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிறது. அவர் நேர்மையற்ற மனுஷனை போய் எப்படி இந்த பைபிளில் கடவுள் வாழ்த்துறாரு அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகத்தை எழுப்பினார். இந்த பைபிள் பாருங்க, இந்த நற்செய்தி லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம். ஒரு வீட்டு பொறுப்பாளர் இருக்கிறாரு. தலைவர் பார்க்கும்போது அவர் பொறுப்பில் சரியாக செயல்படலை. உடனே வேலையை விட்டு தூக்க போகிறேன் அப்படின்னு உடனே அவர் என்ன செய்கிறாரு, தனக்கு இருக்கிற அந்த கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உன் கடன் எவ்வளோன்னு கேட்டு அதை மாற்றி எழுதி கொடுக்குறாரு. இதுதான் நற்செய்தி. அதை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போது அதில் போடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை பாருங்க, நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இதுதான் அவருக்கு ஒரே சந்தேகம். அப்போ ஒரு நேர்மையற்ற மனுஷனை தலைவர் பாராட்டினார் அப்படின்னா கடவுளும் பாராட்டுறாரா அப்படின்னு. கடவுள் பாராட்டலை, ஆனால் இந்த ஓமையில் அந்த பாராட்டு அந்த மனுஷனுக்கு வருகிறது. அப்போ அந்த மனுஷன் என்ன செய்தான், இதைத்தான் நம்ம தேடி பார்க்கணும். பாராட்டினாரான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்தான், அவன் பாராட்டை பெற்றான். இதுதான் நம்மளுடைய தேடல். பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு உண்மையை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்களேன், உண்மை என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும். 2வது வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 2வது வாசகம் தீமோத்தேயுக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் பவுலடியாருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதரும், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது இந்த சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலை, கிறிஸ்தவர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லலை, எல்லா மனிதரும், எல்லா நம்பிக்கையாளரும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுடைய அந்த நிலையும், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். இப்போ எல்லாரும் காப்பாற்றப்படணும். மீட்பு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம செத்த உடனேயும் நம்மளுடைய ஆன்மா ஆண்டவர்கிட்ட போனால் அதுக்கு பேர் மீட்பு. அது பிசாசுகிட்ட போச்சுன்னா அதுக்கு பேர் சாவு. இந்த உலகத்தில் வாழ்வு சாவுன்னு சொன்னால் நீங்கள் பைபிளின் படி நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, கடவுள்கிட்ட நம்ம ஆத்மா போச்சுன்னா அது வாழ்வை பெற்றுக்கொள்ளுது. அதுக்கு தான் நிலை வாழ்வு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். மோட்சம்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். இந்த ஆத்மா பிசாசுகிட்ட போச்சுன்னா அது சாவு, அது பெருகுவது சாவு. அப்போ அந்த ஆத்மா மரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இந்த வார்த்தைகளை பாருங்க, உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். அப்போ உண்மையை புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, வெற்றி அடைய முடியாது. அதனால தான் நிறைய இடத்துல அந்த உண்மையை அறிந்துகொள் அப்படின்னு அடையாளம் வந்துகிட்டே இருக்குது பைபிள். அப்போ நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, எல்லாம் செய்கிறீங்க, நிறைய செய்தி கேட்குறாங்க. இப்போ நம்மளுடைய செய்தியை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே கேட்பேன் ஃபாதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதெல்லாம் நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்ம எல்லாம் கேட்குறது பெருசு இல்லை. உண்மையை உணர்ந்து கொள்கிறோமா? உணர்ந்து கொண்டபடி உங்களுடைய வீட்டை கட்டமைக்கிறீங்களா? இதுதான் அடுத்த ஸ்டெப்பை பாருங்களேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ற சாலமோனி ஞான நூல் 3வது அதிகாரம் 9வது இறைவசனத்தில், அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர்.
அருளும் இரக்கமும் அவர் தெரிந்து கொண்டோர் மீது இருக்கும். பார்த்தீங்களா, சாலமணி ஞான நூல் மிக அருமையாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர், அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தெரிந்து கொண்டோர் மீது இருக்கும். 1 தீமோத்தேயு 2:4 பார்க்குறோம், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணர வேண்டும் என அவர் விரும்புகிறார். நம்ம இப்போ 2வது வாசகத்தில் கொடுக்கப்பட்டது. 2 தீமோத்தேயு 2:25 நம்ம பார்க்கிறோம், மாற்று கருத்துடையோருக்கும் பணிவோடு பயிற்றுவிப்பவராக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்து உணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம். இப்போ மனமாற்றம் அப்படிங்கிறது எங்கே வரும்னா, உண்மையை அறிந்தால் மட்டும்தான் வரும். உண்மை அறியலைன்னா வர முடியாது. அது எல்லாருக்குமே, அது நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட இந்த உண்மையை உணராதவரை நம்முடைய மனமாற்றம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. 2 தீமோத்தேயு 3:7 சொல்லுது பாருங்க, இவர்கள் ஓயாமல் கற்றுக்கொண்டே இருந்தாலும் ஒருபோதும் உண்மையை அறிந்து கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கி நம்மளுடைய திருச்சபைகளில், நம்மளுடைய ஆலயங்கள்லாம் அறிவிக்கிறோம், நிறைய அறிவிக்கிறோம். ஓவர் ஃபீடிங் தான் சொல்லணும். இன்றைக்கி நிறைய நம்ம என்ன செய்கிறோம், இறைவார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் பைபிள் வார்த்தை அப்படியே விளங்க பண்ணப்படுகிறது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மற்ற நம்பிக்கையாளர்களுக்கு பெரிய விளக்க உரைகள் எதுவுமே அவங்களுடைய நம்பிக்கை வாழ்க்கையை பற்றியோ அல்லது அவர்களுடைய அந்த வேத புத்தகங்களை பற்றியோ பெரிய போதகங்கள் செய்யப்படுவதில்லை. அவர்களும் ஒரு பக்கம் தங்களுடைய நீதி என்ன, நேர்மை என்னன்னு பார்த்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு அதை விட அதிகமாக கொடுக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையான உட்கார்ந்து பூசையை பார்த்து அதில் பிரசங்கங்களை கேட்டு நிறைய நேரங்கள் அதில் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் கேட்டும் அவர்கள் கற்றுக்கொண்டே இருந்தாலும் ஒருபோதும் உண்மையை அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம அடையாளமாக இருந்துடக்கூடாது இல்லைங்களா? அப்போ நம்ம உண்மையை அறிந்து கொள்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2 யோவான் 1:1 நம்ம பார்க்குறோம், தெரிந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுவது, உங்கள் மேல் எனக்கு உண்மையான அன்பு உண்டு, எனக்கு மட்டுமல்ல உண்மையை அறிந்துள்ள அனைவருக்குமே உங்கள் மேல் அன்பு உண்டு அப்படி சொல்லி அவர் சொல்றார். அப்போ உண்மையை அறிந்து கொள்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. உண்மையை அறிந்து கொள்கிற பிள்ளைகள் அந்த உண்மை நெறியில பயணிப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த பங்கு தளத்தில் நிறைய பேரை பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய பேர் எங்ககிட்ட அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பார்க்குறோம். வித்தியாசமாக வெளிப்படுத்துவாங்க. அப்போ அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ஒரு வேதனை அவங்க நமக்கு வெளிப்படும். அவங்க வெளிப்பாடுகளை கொடுப்பாங்க. அப்போ அந்த வெளிப்பாடுகளுக்குள்ள நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அதில் உண்மையை அறிந்து கொண்ட ஒரு நிலையை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அதை குறித்து நான் கவலை அடைந்திருக்கிறேன். ஒரு உண்மையை புரிந்தவங்களை போல பேச மாட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு சகோதரர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி என்னிடத்தில் அவர் சொல்லும் பொழுது, அவர் வேறு ஒரு சபையை சார்ந்தவர். அவங்க சபையினுடைய போதனைகளை அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அவர் சில சந்தேகங்களை என்கிட்ட கேட்குறாரு. நான் சொன்னேன், நீங்கள் அவங்க கொடுக்குற புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா குழம்பி தான் போவீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம கத்தோலிக்க இதில் இருக்காது, அதனால் நீங்கள் குழம்பி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னப்போ அவர் உடனே சொன்னார், படித்தவர், கற்றறிந்தவர், ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர். அவர் சொன்னார், இல்லை ஃபாதர், நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவர்கிட்ட. என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். தெளிவாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் சொல்லிட்டேன் ஃபாதர், மாதா தான் என் கடவுள்னு சொல்லிட்டேன். பாருங்க, எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் விஷயத்தை. அப்போ பாருங்க, இதுதான் நம்மளுடைய புரிதல். இது இப்படி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெரிய அறிவாளி போல நம்ம தோற்றம் அளிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையை அறியாதவர்களாக நிறைய பேர் ஓடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் யார், கடவுளுடைய திட்டங்கள் என்ன, கடவுள் எப்படி செயல்பட விரும்புகிறார். நிறைய பேர் சாபங்களை அள்ளி தெளிக்கிறாங்க. கடவுளுடைய பெயரால் அடுத்த மனிதர்களை சாபங்களை அள்ளி தெளிக்கிறாங்க. அடுத்த நம்பிக்கையாளர்கள் மீது கழுத்தை நெருக்கும்படியாக பேசுகிறாங்க. அவர்கள் எல்லாம் பிசாசுக்கு பிறந்தவர்கள், அவர்கள் பிசாசை வழிபடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பாருங்க, மிகவும் கொடிய வார்த்தைகளை அன்பினாலே உந்தப்பட்டவர்களாக இல்லாமல், அன்பினால் செயல்படுகிறவர்களாக இல்லாமல், அப்போ உண்மையை அறிந்தவர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அன்பினால செயல்படுவாங்க.
மாற்று கருத்து உடையவர்களுக்கும் நீ என்ன செய், அன்போடு கற்பித்து வா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற. அப்போ நம்ம இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்க்குறோமோ அங்கெல்லாம் உண்மையை அறியாத நிலை இருக்கிறது. அது பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அங்கே போய் ஒரு ரைட்டு ஒரு தப்பு, இன்னைக்கு நம்ம யூடியூப்பை திறந்தா நிறைய முரண்பாடுகள், நிறைய சண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. நாடுகளுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ யார் ரைட்டு? பலசாலியாக ஒரு நாட்டை இன்னொரு நாடு அடிக்குதே, ஒரு எளிய நாடு அடி வாங்குதே, அப்போ அடிக்கிறவன் பெரியவன், அடிக்கிறவன் நல்லவன் ஆயிடுவானா? இல்லை. என் அன்பு பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை அறிந்து கொள்ளாதவர்கள் பலசாலியாக இருந்தாலும் அவர்கள் அழிவது உறுதி. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ இந்த பைபிளில் அன்னைக்கு நற்செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு நேர்மையற்ற மனுஷனை கடவுள் அங்கீகரிச்சிட்டார், அப்போ நானும் நேர்மையற்றவனா இருப்பேன். ஒரு 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 நம்ம ஆன்மீகத்தில் இருந்த ஒரு அதிகாரி சொல்கிறாரு, ஒரு அதிகாரி பப்ளிக்காக சொல்கிறார், எல்லா குருக்களுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி அவர் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். கடவுள் பார்ஷியலாக இருக்கிறார். காட் இஸ் பார்ஷியல், ஸோ ஐ எம் ஆல்சோ பார்ஷியல் அப்படிங்கிறார். கடவுள் ஒருதலை சார்பாக செயல்படுறாரு, அதே போல் நானும் ஒருதலை சார்பாக தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கடவுளுடைய செயல்களை யாருமே எண்ணி பார்க்கவே முடியாது. அவ்வளோ தூரம் அது ஆழமான ஞானத்தோடு இருக்கிறது. அப்போ அந்த ஞானத்தை எட்டி பிடிப்பதற்கு நம்ம போராட வேண்டும். ஸோ நம்மளுடைய தவறை கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வெளிப்படுத்துகிற சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, நியாயப்படுத்த முடியாது. அதனால தான் இன்னைக்கு கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க. சாலமோனின் ஞான நூல் 1:7 சொல்லுது பாருங்க. அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பி உள்ளது, அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த ஆவியானவருடைய பரிசுத்த வல்லமையில தான் நம்ம பயணிக்கிறோம். நேர்மையற்றதை பேசுவோர் மறைந்திருக்க முடியாது, தண்டனை வேளையில் நீதியினின்று தப்ப முடியாது. அப்போ நேர்மையற்றதை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தப்பிக்கவே முடியாது. அப்போ கடவுளுடைய ஆவி என்ன செய்து பாருங்க, ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றதாம். அப்போ நம்ம என்ன பேசுகிறோம், சும்மா நீ ஏதோ எடுத்த அடுப்பில் பேசிட்டு போகலாமா? இல்லை, அது எல்லாருக்குமே ஒரு 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 குருவானவர் பேசுகிறார். அவருடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு. அதாவது ஒரு பொய்யான வார்த்தைகள். குருவானவர் என்பதனால அவர் பேசுறதெல்லாம் சரியாகிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது குருவானவராக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, அல்லது பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு நேர்மையற்ற ஒரு பேச்சு, நேர்மையற்ற செயல் அவர்களிடத்தில் இருக்குமானால் அவர்கள் தண்டனை வேளையில் நீதியினின்று தப்ப முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இதுக்கு பின்னணியில் தான் இந்த வாசகங்களை எல்லாம் பேசியிருக்காரு. அதனால தான் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ முதல் வாசகத்துக்குள்ளே போய் பாருங்க. ஆமோஸ் இறைவாக்கினர் ஒரு அழுத்தமான செய்தியை வைக்கிறார். வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும், கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும், அப்படிலாம் வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறீங்க. இரு காலனிக்கு வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வறியோரையும் வாங்கலாம் என்று காத்திருக்கிறீங்களே. இப்படி நிறைய விஷயத்தை அவர் அந்த காலகட்டத்தில் கிடந்த ஒரு நேர்மையற்ற ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்துகிறார். இன்னைக்கு உண்மையை உணர்வதும் நேர்மையற்ற ஒரு நிலையில இந்த சமூகம் இருப்பதையும் கடவுள் இன்னைக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறார் நமக்கு. இப்போ நிறைய பேர் இந்த சமூகத்தில் நம்ம பார்க்குறோம், நேர்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சொகுசு வாழ்க்கை எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அது நேர்மை. இது நான் போராடுறேன், நான் நேர்மையாக உழைக்கிறேன், அவன் ஏமாந்துட்டான், அதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நியாயப்படுத்தக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்தவர்கள் அவன் தூங்கிட்டு இருக்கான், நாம அடிச்சு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நேர்மையற்ற சமூகத்தில் தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கோம். அதனால தான் ஏமாந்துடாதீங்க, உண்மையை அறிந்து கொள்ளுங்க. நீ எப்படியாவது வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லுவதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய அழைப்பு. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துது. இந்த நேர்மையற்ற ஒரு தலைவனை பற்றி பார்க்கிற வரும். இப்போ இங்கே என்ன செய்கிறான் இந்த மனுஷன்? லூக்கா நற்செய்தியில் நம்ம பார்க்குறோமே, நேர்மையற்ற மனுஷனை போய் இந்த தலைவன் பாராட்டினானே. இப்போ எப்படி பாராட்டினான்? தன் பொருளெல்லாம் போய் அவன் திருப்பி மாற்றி மாற்றி விற்றான்.
விலை கூட வச்சு விற்றுட்டான். இப்போ என்ன பண்ணுறான், கூப்பிட்டு வாங்கினவங்ககிட்டலாம் அடிச்சுட்டு எழுது அப்படிங்கிறான். பாருங்கள் என்ன எழுதிருக்கு, வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவரை நீ நீக்கிவிட போகிறார், என்னால் வேலை செய்ய முடியாது, மண் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்து முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் என்று கேட்டார். 100 குடம் எண்ணெய், இதோ உனக்கு கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று எழுது. பின்னர் அடுத்து எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர், அவர் 100 மூட்டை கோதுமை, இதோ உன் கடன் சீட்டு 80 என்று எழுதும் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் குறைச்சி விடுறார். இப்போ என்ன நடக்குது இங்கே, இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் நிறைய கொள்ளையடிச்சிருக்கான், தவறான ஒரு கணக்கை எழுதியிருக்கிறான், அதை தான் தலைவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போது இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய லாபத்தை இழக்கிறான். அந்த முதலாளியினுடைய லாபத்தை அல்ல, முதலாளிக்கு போக வேண்டிய காசு போயிடுச்சு. முதலாளி சொல்லியிருக்கிறாரு, இதான் பொருள், இந்த பொருளை 100 ரூபாய்க்கு நீ வித்துரு. இவன் என்ன பண்ணியிருக்கான், 1000 ரூபாய்க்கு விற்றுருக்கான். இப்போ 1000 ரூபாய்க்கு விற்றதில் இவனுக்கு எவ்வளோ லாபம்னு பாருங்களேன். இப்போ இவன் என்ன செய்கிறான், இந்த லாபத்திலிருந்து தன்னுடைய லாபத்தை இழக்கிறதுக்கு முன் வந்துட்டான். இப்போ என்ன செய்கிறான், அவன் கொடுக்க வேண்டிய கடனை பாதிக்கு பாதி குறைக்கிறான். அப்படின்னா இது தலைவனுக்கு போக வேண்டிய காசு போயிடுச்சு, ஆனால் இவனுக்கு வர வேண்டிய அந்த கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து இவன் என்ன செய்கிறான், குறைக்கிறான். அப்போது அதில் தான் இந்த இடத்துல அவனுடைய அந்த முன்மதியோடு அவன் செயல்பட்ட செயலை இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறாங்க. அவன் பொருளை இழந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்துடக்கூடாது. நான் பொருளை இழக்கலாம், இந்த பொருள் போயிடுச்சுனாலும் நான் மீண்டும் சம்பாரிச்சுப்பேன், ஆனால் என்னுடைய அந்த வாழ்க்கை, என்னுடைய அந்த தன்மானம், என்னுடைய அந்த மதிப்பு போயிடுச்சுன்னா நான் ரொம்ப வேதனைக்குள்ளாயிடுவேன்னு சொல்லி அவன் செய்த அந்த செயலைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். அப்போ அவன் இந்த உலகத்தில் இருக்கிறவன், அந்த உலகத்தில் தன்னுடைய மதிப்பு இழந்து விடக்கூடாது என்பதற்காக எதையும் இழக்க அவன் தயாராக இருக்கிறானே, தன்னுடைய சொத்துக்களை இழக்க தயாராக இருக்கிறானே. அப்போது நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் உலகத்தை பிடிச்சு வச்சு கொண்டு நின்னா நம்ம எதை இழந்து விடுவோம், கடவுளை இழந்து. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் பணிவிடை செய்ய முடியாது. நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், செல்வத்தை பிடித்து வைத்துக்கொண்டு கடவுளை 2ஆம் பட்சமாக நீங்கள் நடத்தி கொண்டு இருந்தீங்கன்னா கடவுளுடைய காரியத்தை எல்லாம் நம்ம பின்னாடி வச்சுருக்கிறோம். ஏதோ ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன், சண்டே சர்மன் ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன், சண்டே லிட்டர்ஜி, கோயிலுக்கு போகிறது வரது ஒரு சண்டே ஆர்டர், அவ்வளோதான். அது முடிச்சுட்டு வந்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை வேறாக இருக்க போகிறது இல்லை. அப்போ நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல கடவுளை பின்னாடி தள்ளிட்டு செல்வத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக இதற்குரிய பலனை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராக இருப்பார். சின்ன காரியத்தில் கூட நீங்கள் ஆழமாக பார்க்கணும், இதில் எது நீதியானது, இது எது சரியானது. ஒரு குழந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் கூட அக்கறையாக இருக்கணும், அதில் நீதியை நீங்கள் கொடுக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குழந்தை தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் குழந்தைய கூட ஏமாத்தாதீங்க. ஏன்னா குழந்தைகளுடைய வானதூதர்கள் விண்ணகத்தில் ஆண்டவர் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லா காரியத்திலும் அக்கறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது. நீங்கள் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது, ஏன்னா ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை அவர் புறக்கணிப்பார். அப்போ கடவுள் உங்கள் வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருந்தாக்க அந்த இடத்துல நீதி இருக்காது, அந்த இடத்துல இரக்கம் இருக்காது, கடவுளிடமிருந்து வருகிற எந்த விழுமியங்களும் வேல்யூஸும் அங்கே இருக்காது. அப்போ அந்த வேல்யூஸ் விழுமியங்கள் இல்லாத நிலையில் ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக மாறி இருப்பான்னா உலக சார்ந்த மனுஷனாக மாறி இருப்பான். அதைத்தான் இன்றைக்கி நிறைய வீடுகளில் நம்ம பார்க்குறோம், வாழ்க்கை முறையில் பார்க்குறோம். அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்டரில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையாக அவர்கள் அப்படி இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் அவர்கள் நிலை குலைந்து போகிறார்கள். இதைத்தான் இன்னைக்கு பவுலடியார் திமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்தில் அடையாளப்படுத்தி கொடுக்குறாரு. இதை அவர் இதே பாணியில் பேசாமல் இருந்தாலும் என்ன செய்யணும், அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. முதல்ல ஜெபி, எல்லாருக்காகவும் ஜெபி. இதை தான் நம்ம சொல்கிறோம், பரிந்துரைத்து ஜெபிக்கிறது. நாங்கள் பல இடத்துல நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, அடுத்தவர்களை நம்ம அவமானப்படுத்தி பேசுவதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளைகள் போராடிட்டு இருப்பாங்க. ஒரு தாய் தந்தை பாருங்க, ஒரு தாத்தா பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லுவாங்க, என் பிள்ளை இப்படி நாசமாக போயிட்டான், என் பிள்ளை நாசமாக போயிட்டான், என் பிள்ளை வீணாக போயிட்டான். பாருங்க,
எத்தனை பேத்துக்கிட்ட நீங்கள் புலம்பி இருக்கிறீங்க, ஆனால் என்னைக்காவது முழந்தாள் படிக்கிட்டு உங்கள் பிள்ளைக்காக நன்றி கூறி ஜெபிச்சிருக்கிறீங்களா? இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இதை செய்தால் தான் உங்கள் பிள்ளை விடுதலை. நீங்கள் போய் 100 பேத்துக்கிட்ட சொன்னாக்க பேர் அவமானப்படும். நீங்கள் போடுகிற அந்த நெகட்டிவான வார்த்தைகள் திருப்பி உங்கள் பிள்ளையை அடி பாதாளத்துக்குள்ளே தள்ள தான் போகுது. அது ஒரு நாள் மீட்கப்பட உங்கள் ஆத்மா நிறைவடைகிறது போல தெரியும். அது சொன்ன உடனே ஒரு நிம்மதி. கவலைப்படாதீங்க அக்கா, பிள்ளை கடவுள் பார்த்துப்பாருன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்ல போகிறாங்க. அதுக்கு ஒரு நிம்மதி. பாருங்க, புலம்புவதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய பாதத்துல மண்டியிட்டு நம்ம மன்றாடணும். இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய். பார்த்தீங்களா, 2 வார்த்தை எப்படி போடுறாரு பாருங்க. இறை பற்று இருக்கணும், கண்ணியம் இருக்கணும். இருந்து தொல்லை நின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காக, உயர்நிலையோடு எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள், பரிந்து பேசுங்க. இன்டர்செசரி பிரேயர்னு சொல்லுவோம். இதுவே நம் மீட்பராகிய கடவுள் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். சும்மா புலம்பி 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 நீங்கள் சாக்கடையை போல மாறிடாத. நீ எது உயர்ந்தது, எது கண்ணியமானது, எது கடவுளுக்கு முன்பாக மீட்பளிக்கக்கூடியதோ அதை செய். அதுதான் கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருந்தீங்கன்னா, அதற்கு நீங்கள் நல்ல அந்த முயற்சியை எடுக்கிறதுக்கு உதவி செய்கிற அடையாளமாக இருந்தீங்கன்னா, கடவுள் கண்டிப்பாக உங்களை உதவி செய்வார். கடவுள் ஒருவரே, கடவுளுக்கு மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அவர் புலம்பல, அவர் தீமைகளை பார்த்துட்டு அவர் புலம்பிக்கிட்டே இருக்கல. நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் தன்னை அவமானத்துக்கு உட்படுத்தி கொள்ளல. அவர் சிலுவை சாவை ஏற்றார். அதை தான் அவர் சொல்றாரு பாருங்க. அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். ஸோ கடவுள் மகன் வழியாக இந்த உலகத்தை மீட்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டாரு. குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகிர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றார். இந்த இடத்துல கடைசியா ஒரு வரி வைக்கிறாரு பாருங்களேன். ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். ஏன்னா ஆம்பளைங்க கையை தூக்குறது இல்லைங்க. ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா பெரிய சொல் பூசல், எல்லா இடத்துலையும் பெரிய அறிவு சார்ந்தவர்களை போல பேசுவது, இதிலேயே தான் கிடப்பாங்க. ஆண்கள் கோபம் வந்ததுன்னா ஆண்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. பெண்கள் தான் பேசுகிறாங்க, சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையாக அந்த கோபத்தையும் வேதனையையும் ஆண்கள் தான் அதிகமாக மனசில் வச்சு வெளிப்படுத்துவாங்க. ஆண்கள் தெரியாது வெளிப்படுத்துவது, அவங்க வெளிப்பாடுகளை தெரியாமல் மறைத்து வைப்பாங்க. ஆனால் அதனுடைய செயல்பாடுகள், கோபத்தினுடைய உச்சத்தில் ஆண்கள் போவாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா கையை தூக்குங்கன்னா அநேக பெண்கள் கையை தூக்கிடுவாங்க. ஆனால் ஆண்கள் வெக்கப்பட்டுட்டு தூக்க மாட்டாங்க. அவங்க மனசில் இருக்கிற அந்த கடுமையான உள்ளம் இந்த கையை கூட தூக்க சொல்லாது. அப்போ பாருங்க, அவர்கள் இப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்துகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்கிற பொழுது எது நேர்மை தவறானது? ஆமோஸ் சொல்வதை போல இந்த காரியங்கள் ஆட்களை விற்கிறது வாங்குறது இதுதான் நேர்மையற்ற செயலா? இன்றைக்கு நேர்மையற்ற செயல் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நேர்மையற்ற செயல் பல்வேறு விதங்களில் அது நம்முடைய வாழ்வு தலங்களில் வெளிப்படுகிறது. அதனால தான் நீங்கள் யோசித்து பாருங்க, பிள்ளைகளுக்கு சரியான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கலன்னா அது நேர்மையற்ற செயல். பிள்ளைகளுக்கு உண்மையை நீங்கள் கற்றுக் கொடுக்கலன்னா அது நேர்மையற்ற செயல். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்த அறிவை ஊட்டலன்னா அது நேர்மையற்ற செயல். இப்படி நிறைய காரியங்கள் நேர்மையற்ற செயலாக இன்றைக்கு நம்மை சுற்றி வள வந்து கொண்டு இருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? சிந்தித்து பாருங்க. உங்ககிட்ட எந்தெந்த நேர்மையற்ற செயல் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. இந்த நேர்மையற்ற செயல்களிலிருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு கடவுளுக்கு விருப்பமான இந்த செயல்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில் எடுத்து வச்சு நீங்க கொஞ்சம் முன்னேறி பாருங்க. கடவுள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதையும் நீங்கள் ஒரு நேர்மையுள்ள பிள்ளைகளாக பயணிப்பதையும் உங்களால் உணர முடியும். நேர்மையற்ற அந்த ஒரு பணியாளன் எதையும் இழக்க துணிந்தான் தன் வாழ்வுக்காக அப்படின்னா, நீங்க உங்க வாழ்வு மட்டுமல்ல, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வு எல்லாமே அடங்கி இருக்கிறது அப்படின்னா, நாம எவ்வளவு தூரம் தாழ்ச்சியோடும் மன பொறுமையோடும் மன உறுத்தலோடும் ஆண்டவருக்குள்ளே பயணிக்க வேண்டும். இதை உணர்ந்து பயணிக்க இந்த நாள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த அழைப்பை உணர்ந்து நாம் இறைவனோடு பயணிப்போம். கடவுளுடைய பிரசன்னத்தில் வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்க போற மிகப்பெரிய
அளப்பரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேர்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து உண்மையை அறிந்து ஆண்டவரே நாங்களும் ஒரு நல்ல ஒரு அடையாளங்களாக, கடவுளுடைய சீடர்களாக, சீடத்திகளாக நாங்கள் உமக்கு சான்று பகர்கிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வு தலங்களை அமைத்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு உதவி ஏறலும். எங்களுடைய பேச்சு, செயல் எல்லாமே உம்மை அடையாளப்படுத்துவதாக அமைவதாக. இயேசுவினுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கரமெடுத்து எங்களை உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.